இன்னும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நீங்கள் வந்து திடீர் கலெக்டரை வந்து பார்க்க வந்திருக்கீங்க. ஏன்னா முன்னாடியே இந்த விவசாயிகளுக்கு திறந்து விட்டுருக்கலாம் இல்லை? ஏற்கனவே நாங்கள் அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ரிமைண்ட் பண்ணுறதுக்காக லெட்டர் கொடுக்குறோம் கலெக்டர்கிட்ட. கொடுத்த பிறகு தான் விஷயம் தெரியுது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது 18ஆம் கால்வாய்க்கும் இந்த பிடிஆர் கால்வாய்க்கும் தண்ணி திறப்பதற்கு தாமதத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மேலூருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, முல்லை பெரியாறுலேருந்து தண்ணி. அங்கே முதல் போகத்துக்கு இன்னும் தண்ணி கொடுத்து முடிக்கலை. 2வது போகத்துக்கு தண்ணி திறக்கலை. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இட் இஸ் கவர்மெண்ட் ஜியோ. நம்ம நினச்சதில்லை, அரசாங்கம் ரெக்கார்டு பிரகாரம் மேலூர் பகுதிக்கு முதல் போகத்துக்கு தண்ணி ப்ரியாரிட்டியில் கொடுத்தாகணும். அது இன்னும் கொடுத்து முடிக்கலை. 2ஆம் போகத்துக்கு தண்ணி திறக்கலை. இந்த சூழலில் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கடந்த 7ஆம் தேதி வாய்தா வச்சு அடுத்த வாரம் அந்த ஹியரிங் வருது விசாரணைக்கு. அந்த விசாரணையில் தான் மேலூருக்கு முழுமையாக கொடுக்குறாங்களா இல்லை எல்லா இருக்கிற தண்ணியை வச்சு எல்லா பகுதிக்கும் கொடுக்கலாமான்ற தீர்ப்பு வந்த பிறகு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் டிசைட் பண்ணுவார். அந்த தீர்ப்புக்காக இப்போ வெயிட்டிங். ரைட்டா? இன்னொரு விஷயத்தை கேட்டார். பெரியார் அணையில் அந்த சுத்துப்பட்டு பகுதி தண்ணி கேட்ச்மெண்ட் ஏரியாவில் தண்ணி எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க 8592 மில்லியன் கனஅடி தான் தண்ணி இருக்குது இப்போதைக்கு. இப்போ இருப்பு